This video is for educational purposes only. No income or result is guaranteed. This is not investment advice. Always do your own research. வணக்கம் நல்லுள்ளங்களே. இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன் பார்க்கலாம் வீடியோட எண்டில். அண்ட் முக்கியமானது ஆப்ஷன்ஸில் ஒரு பேசிக் தான், ஆனால் மோஸ்ட்டாக வரவங்களுக்கு இது தெரியறதில்ல. பையராக இருக்கட்டும் செல்லராக இருக்கட்டும். எனக்கும் அதுக்கப்புறம் தான் நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, டெபிட் அண்ட் கிரெடிட்னா என்ன, ஆப்ஷனில் என்ன நடக்குது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்குள்ளே ட்ரான்சாக்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறது. இது ரொம்ப அடிப்படையானது, தெரிஞ்சுப்போம் என்ன அப்படிங்கிறது. சரி, அது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் பே ஆஃப் அதை வச்சு அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு அமௌண்ட், இப்போ மந்த்லி ஆப்ஷனு 31 ஜூலை எடுத்துக்கலாமே. இப்போ இது பாருங்கள், 25,500 இருக்கு இல்லைங்களா, இது வந்து 349 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா, நம்ம என்ன பண்ணலாம், 349. சரியா, கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. தென் இன்டூ 75 லாட் சைஸ் இருக்கு இல்லைங்களா, நிஃப்டியோட லாட் சைஸ் 75 போட்டோம்னா 26,175 ரூபாய். இப்போ நீங்கள் பையராக இருக்கலாம் இல்லை செல்லராக இருக்கலாம். சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டுங்கிறது நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர்னு வச்சுப்போம், ஏன்னா மோஸ்ட்டாக ஆப்ஷன் பையர் தான். இப்போ நான் ஆப்ஷன் செல்லர், நான் ஆப்ஷன் செல்லிங் தான் நான் பண்ணுறேன். அதனால் இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 26,175 ரூபாய் யார், நீங்கள் வந்து 25,500 பை பண்ணுறீங்க. அதாவது மார்க்கெட் ஏறும், நல்லா இருக்குது. இப்போ ஒரு லைட்டாக நிஃப்டி டிப்பு வந்துருக்கு இல்லைங்களா, அதனால் இங்கேருந்து ஏறப்போகுது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதனால என்ன பண்ணுறீங்க, 26,175 ரூபாய் வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுக்குறீங்க. ஏன்னா நான் ஆப்ஷன் செல்லர். சரியா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்டருந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, உங்ககிட்டருந்து டெபிட் ஆகுது. உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்ச ரூபாய் காசு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் 26,175 ரூபாய் என்ன பண்ணிட்டீங்க, என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அந்த கான்ட்ராக்டை நான் உங்ககிட்ட தந்துட்டேன். சரியா, இப்போ அந்த 26,175 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசுங்கிறது வந்துடும். இப்போ நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லரு, நீங்கள் ஆப்ஷன் பையர். அந்த கான்ட்ராக்ட் எளிமையாக காசை கொடுத்து வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ மேலே போனால் உங்களுக்கு இந்த மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கரெக்டாக. இப்போ நான் ஆப்ஷன் செல்லர், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காசை உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுப்பேன். அது பேர் என்ன அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜினில் 2 மார்ஜின் இருக்குது, ஸ்பேம் மார்ஜின் அண்ட் எக்ஸ்போஷர் மார்ஜின். ஸ்பேம் மார்ஜினை கேபிட்டல் மார்ஜின்னு சொல்லுவாங்க. சரியா, எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ இந்த கான்ட்ராக்டை செல் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபாவோ வந்து மார்ஜினை முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மார்ஜினை நான் கொலட்ரால்னு சொல்லுவாங்க, கொலட்ராலாவோ இல்லை கேஷாவோ நான் கொடுக்கலாம் எக்ஸ்சேஞ்சுக்கு. சரியா, நான் அதை கொடுத்துருவேன். தென் இந்த காசை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கி வச்சுப்பேன். இப்போ இது என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்ல, இதை வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த 26,000 என்கிட்ட வந்துருச்சு அக்கௌண்ட்டில், இதை வச்சு நான் ஸ்டாக் வாங்கலாம், ட்ரேட் பண்ணலாம். அது ப்ராப்ளம். ஏன்னா நான் எக்ஸ்சேஞ்சு கொலட்ரால் கொடுத்துட்டேன். டேரெக்டாக நான் கேஷ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுங்கிறது இல்லை. இதுதான் இந்த ஆப்ஷனில் ரொம்ப எளிமையானது, இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறது. உங்ககிட்டருந்து என்ன ஆகுது, ஆப்ஷன் பையர்கிட்டருந்து டெபிட் ஆகிடும், அது என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அடுத்த நாள் தான் ஆகும். சரியா, இப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஆப்ஷன்ஸில் நான் ட்ரேட் எடுக்க போகும்போது மார்ஜின், அதாவது மார்ஜின் நீடட் அப்படின்னு காட்டும். அது வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போமே, எதுனா மார்ஜின் நீடட். சரியா, 1 லட்ச ரூபாய் அப்படின்னா தென் மார்ஜின் வந்து பிரேக் டவுன் கொடுத்து இந்த காசை வந்து நான் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ 1 லட்ச ரூபாய் அதுக்கு வந்து ட்ரேட் எடுக்கிற கான்ட்ராக்ட்டுக்கு மார்ஜின் நீடட் அப்படின்னு காட்டுவாங்க. 1 லட்ச ரூபாய் அப்படின்னா மைனஸ் 26,175 இல்லைங்களா போட்டால் இது அந்த ட்ரேடை எடுக்கிறதுக்கு தேவையான கேஷ் அதிலே போட்டிருப்பாங்க. இது இருந்தால் அந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். டேக் நெசசரி அமௌண்ட் ஃபார் டு டேக் திஸ் ட்ரேட் அப்படின்னு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, அது இந்த கேஷ் 73,000 ரூபா நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் கொடுக்குறேன். 26,000 கலெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மார்ஜினை கேஷாக கொடுக்கணுங்கள கொலட்ராலாக கொடுக்கலாம். இது டெபிட் அண்ட் கிரெடிட். இதுதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன். இப்படி தான் ஒருத்தர்கிட்ட காசு வருது. சரியா, இது ரொம்ப பேசிக்கானது. சரி, இது பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி இருக்குது, கம்மிங் வீக் எப்படி போகும் அப்படிங்கிறத. சரியா,
ஓகே, இதில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உன்னையும் அந்த ஆப்ஷன் பை அண்ட் செல் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற டீப்பாக பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நிஃப்டி பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க இருந்தது என்ன அப்படின்னா, நிஃப்டி என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனா, நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரியா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஒருவேளை இது ஃபர்தராக இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எது பிரேக் பண்ணணும் அப்படின்னா 25,364. இப்போ நான் ஒரு 4 hour சார்ட்டில் 1 hour சார்ட் வச்சுக்கிறேன். 25,364க்கு கீழே வந்து பிரேக் பண்ணால் தான் நமக்கு டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நல்ல சப்போர்ட் ரேஞ்சு. இங்கிருந்து பாருங்களேன், இந்த பாருங்கள் அழகாக ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்கா? இப்போ அதை பார்த்தா போய்கிட்டு இருக்கான். ஹையராக பிரேக் ஆகிட்டா அகெயின் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே இது 25,670. அது வந்து லாஸ்ட் வீக் ஹை. கண்டிப்பாக நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அது பார்த்து போகும். தென் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஃபிப் லெவல், இதோட ஓவரால் டார்கெட் ரேஞ்சு 25,955. அதுக்கு மேலே ஆல் டைம் ஹை. இதெல்லாம் பார்த்து நமக்கு அடுத்தடுத்த பிரேக் அவுட்ஸில் நகரலாம். இதெல்லாம் கம்மிங் வீக்கான ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து எல்லாமே இந்த ப்ளூ லைன் இதெல்லாம். சரியா, சப்போர்ட் பொறுத்தவரையில் இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 25,196 இந்த ரேஞ்ச் வரை இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து டைரெக்டாக லோவர் டைம் ஃப்ரேம் தான் எடுத்து பார்ப்போம். இந்த மந்த்லி சார்ட் பார்க்க மாட்டோம். இதுக்கு தனியான ஒரு வீடியோ போடுறேன். எப்படி ஏன் ஹையர் டைம் ஃப்ரேம் முக்கியம், ஏன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற லெவல்ஸை நம்ம பார்க்கணும், அது எப்படி அழகாக நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் ஈஸியாக காட்டிடுங்களோ தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறது. இது என்னென்னு பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டாக வந்து ரிவர்சலான கேண்டில், ஃபுல் ரெட் கேண்டில். நீங்கள் பாருங்கள், மேலேருந்து ஃபுல்லாக வந்த ரெட் கேண்டில். தென் அப்படியே வந்து க்ரீன் கலரில் டேர்ன் ஆகிடுக்கா. இந்த க்ரீன் கேண்டிலாக டேர்ன் ஆகும்போது இந்த ரெட் கேண்டில் லோக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருக்கு. ஒரு 1.25%, 1.25% வந்து கீழே வந்து ஒரு பஞ்ச் பண்ணியிருக்கான். சரியா, தென் இந்த க்ரீன் கேண்டில் வந்து 1.5% கீழே பஞ்ச் பண்ணியிருக்கு. தென் அடுத்த க்ரீன் கேண்டில் பாருங்கள். இந்த மந்த்லி கேண்டிலோட க்ளோசிங் இங்கே இருக்குது. இது மந்த்லி கேண்டிலோட க்ளோசிங் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் இருக்குது. அதாவது ஏப்ரல், இது மே கேண்டில் ஏப்ரலுக்குள்ளே எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்ல. அப்படியே எடுத்து அதை பார்த்தோம்னா இது எப்படி வந்து ஒரு 1.5%, 1.25% வெளியே வந்துச்சோ சேம் இங்கே பாருங்கள். இது அதே மாதிரி ஒரு 1.5%க்கு மேலே. சரியா, 1.65. அடுத்தது அதே மாதிரி இது வந்து மே மந்த்தா. இப்போ ஜூன் மந்த் பாருங்கள். ஜூன் மந்த் எவ்வளோ டிப் கொடுத்துருக்காங்க, நியர் அவனும் ஒரு 1.25%. சரியா, அப்போ மார்க்கெட்டு இந்த ரிவர்சல் ஆனதுலேருந்து ப்ரீவியஸ் மந்த்துக்குள்ளே ஒரு 1.5%நாது மினிமம் பூந்துருது. சரியா, அதே லாஜிக்கை நம்ம வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து ஜூலை, போன மந்த்து ஜூன் இல்லைங்களா, ஜூன் மந்த் க்ளோசிங்லேருந்து மினிமம் நமக்கு 1.5% 1.25%நாது உள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா அந்த ரேஞ்சுங்கிறது 25,077. சரியா, இந்த ரேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த 100 நான் சப்போர்ட் வச்சுருக்கேன் இல்லைங்களா, டெக்னிக்கல் சப்போர்ட் இப்போ காட்டினல பார்த்துட்டீங்கன்னா 100 காட்டியிருப்பேன். அப்போ இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் அப்போ ஒரு 1.5%, 1.25% ஸ்டாப் லாஸ் சென்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் மாதிரி காட்டுறான். இப்போ உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரான் இல்லைங்களா, ப்ரீவியஸ் மந்த் ரேஞ்சுக்குள்ளே 1.5%, 1.25% வந்து டவுன் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் இல்லை செல்லிங் மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்கலாம். அதுக்கு இன்னும் எவ்வளோ காட்டுறானா, எவ்வளோ இறங்கலான்னா நமக்கு வந்து 77 ஒரு 1.5% ரேஞ்சுங்கிறது உள்ளே வந்தாலும் நமக்கு பையிங் தான். அதாவது 25,000 25,100 கீழே வந்து ஒரு டே கேன் க்ளோஸ் வைக்காத வரை இது பையின்னு நம்ம நம்பலாம். அப்போ நமக்கு பை ஆன் டிப்புக்கான ஒரு என்ட்ரிஸை தான் காட்டுறான் கால் சைடில்னா, அதை நம்ம கூடுதலாக ஒரு ட்ரஸ்ட் பண்ணலாம், நம்பிக்கை வச்சு அதில் வந்து முன்னெடுக்கலாம். கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், வேறு இது இல்லை. ஆனால் இப்போவே அவன் வந்து 364 நல்லா சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆக பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கம்மிங் டேஸ் பிரேக் பண்ணுறானா ஒரு ரிவர்சல் ஆகிறானான்னு. இன்னொன்று லைவ் வந்து தினமும் இருக்குது. புது சேனல் லிங்க் லைவ் மட்டும்தான். இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் அண்ட் வந்து ஷார்ட்ஸ் பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. தென் இன்னொரு சேனல் லைவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய பேர் லைவ் போடலையா அப்படின்னு கேட்குறீங்க. லைவ் ஓடிட்டு தான் இருக்குது தினமும். அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைவில் பார்க்கலாம் நம்ம. சரியா, வேறு ஏதாவது டவுட்ஸ், கொஷின்ஸ் அண்ட் லைக் எல்லாம் தான் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமானது. அப்போ தான் என்ன நினைக்கிறீங்க, அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். தெளிவாக சொல்கிறேன்னா அதெல்லாம் எனக்கும் புரியும். அண்ட் பாய். This video is